காகத்திற்கு உணவு வைத்த பிறகு ஒரு காகம் மட்டும் சாப்பிடாமல் எல்லா காகங்களையும் கூச்சல் போட்டு அழைத்து நீங்கள் வைக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்டால் உங்கள் அனைத்து பித்ருக்களுடைய ஆசியும் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்றுதான் அர்த்தம். காகத்திற்கு தினம்தோறும் உணவு அளிப்பதனால அல்லது உலர் திராட்சையை வைக்கிறதுனால பித்ருக்களுடைய ஆசிர்வாதமும் சனி பகவானுடைய ஆசிர்வாதமும் யம தர்மராஜாவுடைய ஆசிர்வாதமும் விநாயகர் பெருமானுடைய அருளும் நமக்கு ஒன்று சேர கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு சில பேர் விசேஷ நாட்களான அமாவாசை நாட்கள்ல மட்டும் காகத்திற்கு உணவு வைப்பார்கள். அந்த உணவை கூட எந்த ஒரு காகமும் எடுக்கவில்லை என்றால் மனதுல பெரிய கவலையும் குழப்பமும் ஏற்படும். பித்தர்களாக நீங்கள் நினைக்கும் காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போகிறது என்றால் நம் முன்னோர்கள் நம் மீது அதீத கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம்.